ஜோசப் விஜய் எனும் நான் This is a new beginning, a new era of a real, secular, social justice starts now. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று விஜயின் சர்க்கார் தமிழகத்தில் ஆரம்பமாயிருக்கிறது. மாண்புமிகு மாணவன் முதல் மாண்புமிகு முதலமைச்சராக உருவெடுத்திருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை கடந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பித்த விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு குழப்பங்களானது நேரிட்டது. கட்சி பெயரில் எழுத்து பிழை உள்ளிட்டவைகள் சர்ச்சையில் சிக்கி பல்வேறு சோதனைக்கு மத்தியில் தான் அவருடைய அரசியல் பயணமானது துவங்கியிருந்தது. இதனால்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். கடந்த அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 59 ஆண்டு திராவிட கட்சிகளுக்கு அதிமுக திமுக என மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த நிலையில் புதிதாக ஒரு கட்சி தமிழகத்தில் தொடங்கி 2.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை நாம் பார்க்கும்பொழுது விஜய் கடந்து வந்த பயணத்தை நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த தாவேகா கடந்து வந்த பாதை நாம் பார்க்கும் பொழுது கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகா என்ற கட்சியானது துவங்கப்படுவதாக அக்கட்சி தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 22/8/2024 அன்று அதாவது கட்சி கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த தாவேகாவின் சிவப்பு மஞ்சள் சிவப்பு 2 யானைகள் மற்றும் நடுப்புறத்தில் அந்த வாகை மலர் சூடிய சுற்றிலும் நட்சத்திரத்தை பதித்த அந்த கொடியை கட்சி தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து முதல் மாநாடு அதாவது 27/10/2024ஆம் ஆண்டு முதல் மாநாடு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வீசாலை பகுதியில் தாவேகாவின் முதல் மாநாடு பிரம்மாண்டமான அளவில் நடைபெற்றிருந்தது. இந்த மாநாட்டை தொடர்ந்து அதாவது பொதுக்கூட்டமானது 28/5/2025ஆம் ஆண்டு பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து 13/9/2025ஆம் ஆண்டு முதல் மக்கள் சந்திப்பை விஜய் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு எங்கே அவர் சந்தித்தார் பார்த்தா அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விமான நிலையம் வருவதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்ட களத்தில் நீண்ட நாள் போராடி இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கே தான் அவரது முதல் அதாவது பரப்புரையும் மக்கள் சந்திப்பையும் விஜய் துவங்கியிருந்தார். அந்த காஞ்சிபுரத்திலிருந்து துவங்கப்பட்ட தனது மக்கள் சந்திப்பு தமிழகம் முழுவதும் அவர் செல்ல வேண்டும் என அவர் தனது முதல் அதாவது சுற்றுப்பயணத்தை துவங்கியிருந்த விஜய் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 2025ஆம் ஆண்டு 27/9 அன்று கரூரில் ஒரு மக்கள் சந்திப்பு நடைபெறும்போது ஒரு துயர சம்பவமானது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 41 பேர் உயிரிழந்திருந்தனர். இதோடு விஜயோட அரசியல் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் தனது அரசியல் வாழ்க்கை முடித்து கொள்ளாமல் தொடர்ந்து மக்கள் சந்திப்பில் அதுக்கான பல்வேறு அதாவது சர்ச்சைகளையும் அவர் பொறுமையோடு கடந்த பிற்பாடு தான் கடந்தார். பிற்பாடு அந்த செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை விஜய்க்கு தன் திரையுலகில் தான் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படம் வெளியாகுவதில் சிக்கல் மற்றும் இந்த துயர சம்பவம் அடிமேல் அடியானது விழுந்தது. தனது குடும்ப மனைவி விவாகரத்துக்குரிய அந்த வழக்கு என பல்வேறு சர்ச்சைக்குள்ளாக சிக்கிய விஜய் எப்படி மீண்டு வருவார், அதோட தமிழக வெற்றி கழகமானது முடிந்து விடுமா என பலரால் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்பவும் மௌனம் சாதித்து பொறுமையாக எல்லாவற்றையும் கடந்த விஜய் மீண்டும் அவருக்கு அதை உற்சாகப்படுத்தும் வகையில் 2026ஆம் ஆண்டு 22
22ஆம் தேதி, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பாக அவருக்கு விசில் சின்னமானது ஒதுக்கப்படுது. இது விஜய்க்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகும். அவர் எதிர்பார்த்த சின்னத்தில் விசில் சின்னம் வந்து, ஏன்னா அவருடைய திரைப்படங்களை நம்ம கடந்து சென்று பார்க்கும்பொழுது பல்வேறு அதாவது படங்கள்ல அந்த காட்சிகள் அமைத்திருந்தாங்க. இந்த விசில் என்ற அந்த ஒரு சொல்லாடி, அதாவது சொல்ல பாடல் வரிகள் அமையும்படி விஜயனுடைய பாடல்களானது அமைந்திருந்தது. இப்பெல்லாம் அந்த படங்கள் அவர் வைத்திருந்த அந்த அர்த்தம் மக்களிடம் சரியாக அப்பொழுது புரியவில்லை. ஆனால் விசில் சின்னம் அவருக்கு அறிவித்தது ஒன்று தாவேகாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஏன்னா 50 ஆண்டு காலங்களில் நம்ம பார்த்தோமானால் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது கட்சியோட சின்னமே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக ஜனவரி 22ஆம் தேதி தான் கட்சி சின்னமானது ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த சின்னம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எங்கும் குக்கிராமம் முதல் நகர்ப்புறம் வரை அனைத்து இடங்களிலும் அந்த சின்னமானது சென்றடைந்து அந்த சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்ட விஜய் முதல் முறையாகவே 34% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தார். தமிழகத்தில் அதாவது பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளில் முதல் இடத்தை விஜய் பெற்றிருந்தார். ஏன்னா பல்வேறு கட்சிகளை அதாவது திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் விஜய் கட்சி துவங்கிய காலம் முதலே பல்வேறு விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டார். பல்வேறு விமர்சித்து தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர். ஆனால் ஒன்றுக்கும் ரியாக்ட் செய்யாத விஜய், ஆனால் தனது மௌனத்தினாலும் தனது பொறுமையினாலும் அவர் தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றாக கொண்டு வருவதாக அவர் கூறியிருந்தார். அதுபோல தமிழக வெற்றி கழகமானது 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்தது. இதில் தனி பெரும்பான்மையானது பெற்றிருந்தது. இருந்தாலும் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு வாரம் காலமாகவே மே 4ஆம் தேதி முதல் இன்று பதவியேற்கக்கூடிய நாள், அது இன்று வரை அவர் அதாவது மே 10ஆம் தேதி வரை அவருக்கு ஏற்பட்ட அந்த 5-6 நாட்கள் அவருக்கு ஏற்பட்ட அந்த அலக்கழிப்பை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 108 இடங்களில் தாவேகா பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருந்தாலும் அதிபெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது நிலவியது. அப்பொழுதும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிட்டு களத்தில் இறங்கின விஜய், திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த காங்கிரஸ் மற்றும் விசிகா, சிபிஐ, சிபிஎம் மற்றும் IUML உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவை அவர் நாட வேண்டியதாக இருந்தது. இருப்பினும் இந்த கட்சியினுடைய ஆதரவை பெற்று 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானது நிரூபிக்கப்பட்டு இன்றைய தினம் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்று தான் பொறுப்பை இன்றைய தினம் ஏற்றிருக்கிறார். இந்த ஒரு தருணத்திற்காக தமிழகம் முழுவதும் ஒரு வார காலமாக மட்டுமல்லாமல் விஜயின் ரசிகர் பல ஆண்டு காலமாக விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார், அவர் அரசியல் வரப்போகிறார் என பேசப்பட்ட வந்த நிலையில் இன்றைய தினம் ரசிகர்களுடைய கனவுகளும் ஆகட்டும், தமிழக மக்களுடைய ஒரு வார காலம் எதிர்பார்ப்பானது நிறைவேறியிருக்கிறது. தமிழகத்திற்கு கோட் அணிந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு முதல்வராக இன்றைய தினம் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்றைய தினம் தோற்றுவித்தார். அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு தமிழக அரசியல் களத்திலே ஒரு புதிய மாற்றத்தையும் இளைஞர்களுக்கான ஒரு புதிய உத்வேகத்தையும் விஜய் புகட்ட போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை உருவாகி இருப்பதாக பல்வேறு கருத்துக்களானது பதிவாகி வருகிறது. ஆனால் விஜய் எதற்காக முதல் கையெழுத்து இட போகிறார், ஆட்சி அமைத்தாலும் கூட எதற்காக அவர் முதல் கையெழுத்து இட போகிறார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது நிலை வந்த நிலையில் விஜய் இன்றைய தினம் அவர் பதவியேற்ற முதல் கையெழுத்தாக அவர் அதாவது 200 யூனிட் மின்சாரத்திற்கு முதல் கையெழுத்தானது விட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மகளிருக்கான பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பை கருதி சிங்கப்பெண்கள் அதிரடி படையினர் என அந்த பாதுகாப்புக்காக தனது 2ஆம் கையெழுத்தும், அதே போல போதைப்பொருள் கட்டுப்படுத்துவது தொடர்பான 3ஆம் கையெழுத்தும் ஆக தமிழகத்தில் அவர் முதல் கையெழுத்தாக அவரிட்டிருக்கிறார். ஏனென்றால் தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அரசியல் காலத்தில், தேர்தல் காலத்தில் அதிமுக மற்றும் திமுக ஆண்ட கட்சியான திமுக மீது விமர்சனமானது வைத்திருந்தது. அதே போல மற்ற கட்சிகளும் திமுக மீது பொதுமக்கள் உள்ளிட்டோர் அனைவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என பல்வேறு விமர்சனங்களை திமுக அரசு மீது வைத்திருந்தனர். ஆனால் தாவேகா தற்பொழுது பதவியேற்ற முதல் நாளிலே
தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் அதாவது 200 யூனிட் மின்சாரம் அதாவது இலவச மின்சாரத்துக்காகவும் அதே போல போதைப்பொருள் கட்டுப்பாடுக்காக தனது முதல் கையெழுத்தை இட்டிருக்கிறார். இது அனைவர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விஜய் என்ன செய்ய போறார், அடுத்தது அவருடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் என உற்று நோக்கி பார்க்கும்போது அவர் தான் உரையில் அவர் தெரிவித்திருந்தது பல சுவாரஸ்யமாக இருந்தது. ஃபார்மலா எப்பவுமே பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் பேசுகிறது போல விஜயோட பேச்சு அல்லாமல் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய அளவும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர் மீது எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய அளவில் விஜயோடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சானது அமைந்திருந்தது. நான் எல்லோருக்குமான முதல்வன், அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை ஆட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டு கஜானாவை 10 லட்சம் கோடி கடன் வைத்து போயிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார். இருப்பினும் தான் பதவியேற்ற பிற்பாடு எந்த துறையில் எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கை தான் வெளியிடப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். இது போன்ற முந்தைய ஆட்சி காலங்களில் ஒரு சம்பவம் நடைபெறாத ஒரு காரியம். அது மட்டுமல்லாமல் இந்த தாவேக அரசு விஜய் தலைமையிலான அரசுக்கு அதாவது எந்த ஒரு அத்தாரிட்டி, அதாவது இவங்ககிட்ட போனால் எனக்கு ஆதரவு வந்துடும், அவங்ககிட்ட போனால் ஆதரவு வந்துடும் அப்படின்ட்டு எந்த ஒரு பொறுப்புகளும் யாருக்கும் இல்லை. ஒரே நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளதாக இருப்பாங்க. விஜய் அவர்கள் தலைமையில் தான் ஆட்சியானது நடைபெறும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மற்றொன்று தாவேகா எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அல்லது அமைச்சர்களாகட்டும் பொறுப்பு வந்துருச்சு, நம்ம எதனா பண்ணிடலாம், இது அவர் கவனத்துக்கு போகுமா என அலட்சியமாக இருக்க வேண்டாம். இது மக்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. அப்படி ஏதாவது தவறுகள் கிடைக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கையும் ஆனது விடுத்திருக்கிறார். அதாவது குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லாமல் தாம் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சரி, புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி விஜய் தனது எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார். இது நேர்மையான ஆட்சியாகவும் மக்களின் ஆட்சியாகவும் இந்த ஆட்சியானது ஆட்சி அமையும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது நேரு உள்விளையாட்டரங்கில் அவர் பதவியேற்ற பிற்பாடு தலைமை செயலகத்துக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு அரசு மரியாதை ஏற்றுக்கொண்டு தனது நாற்காலியில் செல்லும் பொழுது அவர் அதாவது ரொம்ப உற்சாகமாகவும் இல்லாமல் நீண்ட நாள் கனவு அந்த நாற்காலியை நோக்கி விஜயுடைய பயணம் இத்தனை ஆண்டு திரை பயணமாகட்டும் அல்லது அரசியல் கட்சி துவங்கி 2.5 ஆண்டுக்குள்ளாக அவர் அதாவது ஒரு நிமிடம் அவர் கடந்து வந்த பாதைகளை கடந்து பார்க்கும்போது அந்த இடத்தை பார்த்து ஒரு தயக்கத்தோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் ஒரு ஆனந்தத்தோடும் விஜய் பொறுமையாக அந்த சீட்டில் அமரக்கூடிய காட்சி சமூக வலைத்தளங்களிலிருந்து சரி தற்போது வைரலாகி வருகிறது. ஒரு எளிமையான முதல்வர் மற்றும் ஒரு ஸ்டைலிஷான ஒரு முதல்வராக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறார். தமிழகத்தை எப்படி அதாவது தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கக்கூடிய விஜய் தற்பொழுது தமிழகத்தை என்ன மாடல் ஆட்சியாக கொண்டு போகிறார், என்ன திட்டங்களை மாணவர்களுக்கு வைத்திருக்கிறார் மற்றும் கல்வியில் என்ன சார்ந்த திட்டங்களை மேம்படுத்த போகிறார் என்ற பல்வேறு கேள்விகளானது நிலவி வருகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருந்த விஜய் இன்று தமிழக முதல்வராக மாண்புமிகு முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அவர் தனது தலைமையிலான அரசை எவ்வாறு நடத்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர். சி ஜோசப் விஜய் எனும் நான் This is a new beginning. New era of a real secular social justice starts now.